இன்னைக்கு நாம தெலுங்குல ரீசெண்டா வெளிவந்திருக்க இஸ்மார்ட் ஷங்கரோட இரண்டாவது பாகம், அதாவது டபுள் இஸ்மார்ட் எப்படி இருக்கு கேக்குறீங்களா? சொல்லப்போனாங்க பார்ட் 1 சீக்வன்ஸ் மாதிரி இல்ல, பார்ட் 1ல நடந்த ஆல்மோஸ்ட் எல்லா சீன்ஸ் அப்படியே கொஞ்சம் டிங்கரிங் பெயிண்டிங் மட்டும் பண்ணிருக்காங்க. ஸ்டார்டிங்ல அம்மா சீன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அவங்க அம்மா வில்லன் சாவடிச்சிடுறான். அந்த வில்லனை ஹீரோ எப்படி சாவடிக்கணும், இதுக்கு ஹீரோ போடுற கெச், ஹீரோவோட கோல்டெல்லாம் நல்லா ராபரி பண்ணிட்டு அதுலேருந்து வில்லனுக்கு எவ்வளோ லாஸ் ஏற்படணுமோ அவ்வளோ லாஸ் ஏற்பட ட்ரை பண்ணி நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வில்லனுக்கு கேன்சலு, அதனால அவன் சாவ போடுறான். அதனால நான் வாழணும்னு நினைக்கிறவன் என்ன பண்றான்னாக்க நம்ம பிரெயினோட பார்ட் 1 ஸ்டோரி தான், அதை இன்ஜெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். அதை ட்ரை பண்றான். இந்தியாவில் ஹைதராபாத்ல யாருக்கும் முடியல. ஸோ ஆல்ரெடி ஒரு ரிசீவோட நம்ம ஹீரோ இருக்கிறாரு, நம்ம ஹீரோவை பிடிச்சா வேலை முடிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சு ஹீரோவை பிடிச்சி ஹீரோ கிட்ட எல்லாம் இறக்கிடுறாரு, டவுன்லோட் பண்ணிடுறாரு. அதான் சொல்ல போனாக்க 2 பேர் இருக்குது ஒரே மெமரி தான், ரெண்டுமே ஒரிஜினல். ஆனா கிளைமேக்ஸ் சீன்ல ஒரு ட்விஸ்ட், ஹீரோவா வில்லனை சாவடிச்சு போட்ட பிளான் இது தாங்க டபுள் ஸ்மார்ட். இதுல என்னப்பா இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு கேக்குறீங்களாக்கா? ஒண்ணுதான், கோகான ஒரு கேரக்டர் வருது. அந்த கேரக்டர் வர சீனா லைட்டா சிரிக்கிற மாதிரி இருக்குது. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். என்னை பொறுத்தவரை கேட்டீங்கன்னாக்கா இஸ்மார்ட் ஷங்கரை பார்த்து டபுள் ஸ்மார்ட் பார்க்க தேவையில்லை, ஏன்னா அதே தேவையான ஒரு பண்ணா இருந்துச்சு. நம்ம ரிவ்யூ எப்படின்னு சொல்லிட்டு லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.